அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ஆக சிறந்த படைப்பாகிய இந்த மனிதனை வாழ வைத்திருக்கிறான். இந்த மனிதனை படைத்து அப்படியே விட்டு விடாமல் அவனுக்கு ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த மார்க்கத்திற்கு பேரு, அந்த வழிக்கு பேரு இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்ன தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மக்களில் அனுப்பப்பட்ட கூட்டத்திலேயே சிறந்த கூட்டம் நீங்கள், சிறந்த சமுதாயம் நீங்கள். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ எந்த ஒரு கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுக்குதோ அது சிறந்த உம்மத். இந்த உம்மத்திலே காஃபிர்களும் இருக்கிறார்கள், முஷ்ரிக்குகளும் இருக்கிறார்கள், இறைமறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க இந்த சிறந்த கூட்டத்துல வருவாங்களா அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், வதுமினூன பில்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருப்பீர்கள். அப்போ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுத்தோம் என்று சொன்னால்தான் இந்த சிறந்த உம்மத்திலே நாம் கட்டுப்பட முடியும். பாவத்தை தடுத்து கொள்ளுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அவர் தவிர்த்து கொள்ள மாட்டார். ஏனென்று சொன்னால் அந்த பாவத்திலே அவனோடு ஷைத்தான் இருக்கிறான். அந்த பாவத்தை அவர் மிகவும் பிரியப்பட்டதனால்தான் அந்த பாவத்தை அவர் செய்யறாரு. உடனே இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம தடுத்தோம்னா அவருக்கு கோபம் வரும், நம்மோடு பிரச்சனை ஏற்படும். ஆக நன்மையை ஏவுபவர்கள்லாம் தீமையை தடுத்து விடுவது கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். நல்லடியார்களே, நாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் நாம் சுயநலமாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தார்கள், சகோதரர்கள், தோழர்கள், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முக்மீனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கத்து தருது. அத்தீனு நசீஹா. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே நலவு நாடக்கூடியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். ஒவ்வொரு முஃமினான ஆணும் ஒவ்வொரு முஃமினான பெண்ணும் ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலக விஷயத்துல அல்ல. அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்றான்னா, யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொள்ளும் விஷயத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது முஃமின்களுடைய ஒரு தன்மையாக, ஒரு சிஃபத்தாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். முஃமின்களுடைய சிஃபத் மட்டுமல்ல, மாறாக இது நபிமார்களுடைய சிஃபத். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத்திலும் இன்ஜிலும் இவ்வாறு வருவதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சூரத்துல் அஹ்ராஃப் 157வது ஆயத்துல சொல்றான், மாணவர்களே, ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள், எவன் ஒருவர் பாவத்தை தடுக்கவில்லையோ நாளை மறுமையிலே அவருடைய பாவமும் இவருக்கு வந்து சேரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல். பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்தார்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக, அந்த காஃபிர்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? கானூ லா யத்னஹவுன அன் முன்கர். அவர்கள் பாவத்தை தடுக்காமல் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் அவர்கள் பாவத்தை தடுக்காமல் இருந்ததனால் அவர்கள் சாபம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். லபிஸமா கானூ யஃபஅலூன். அவர்கள் செய்யும் செயல்களிலேயே மிகவும் கெட்டது இதுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். என்ன அப்படி தடுக்காம இருந்தாங்க? நாம் எல்லாம் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை விதித்தான், நீங்க சனிக்கிழமையானால் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. 3 கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து மீன் பிடிக்க சென்றது. இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்க சென்றவர்களை தடுக்க சென்றது. ஆனால் இன்னொரு கூட்டம் இருந்தது அல்லவா, மீன் பிடிக்க சென்றவர்களை தடுக்க சென்றார்களே, அந்த கூட்டத்தை தடுக்க சென்றது. அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகிறான், இது காலத் உம்மத்தும் மின்ஹும். அந்த கூட்டம் சொன்னது, தடுக்க சென்ற கூட்டத்திடம் இந்த கூட்டம் சொன்னது, லிமதஇதுன கௌமன். அந்த கூட்டத்தை நீங்கள் எதற்காக போய் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை அழிக்கத்தான் போகிறான், அவர்களை கடும் வேதனையை ஆழ்த்தத்தான் போகிறான். தேவையில்லாம நீங்க எதற்காக அவர்களை போய் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை கேட்கும் பொழுது தடுக்க சென்ற கூட்டம் சொன்னாங்களாம், மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தங்கிடம் கூற வேண்டாமா?
அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களை சட்டை பிடித்து கேட்டால் அவர்கள் இந்த பாவத்தை செய்யும் பொழுது நீங்க ஏன் தடுக்க செல்லவில்லை என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களை கேட்டுவிட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது என்பாக அஞ்சி அவர்கள் தடுக்க சென்றார்கள். மேலும் சொன்னாங்க, நாங்கள் இவ்வாறு தடுப்பதனால் அவர்களில் ஒரு சிலராவது அஞ்சக்கூடுமா இல்லையா, அல்லாஹ்வை பயந்து அவர்கள் இந்த பாவத்திலிருந்து மீளக்கூடுமா இல்லையா என்பதாக இந்த கூட்டம் சொன்னாங்க. அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான்? மீன் பிடிக்க சென்ற கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்தான். யார் தடுப்பவர்களை தடுத்தார்களே அவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அளித்தான் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்ட வண்ணமாக ஓடி வந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், தீங்கு நெருங்கி கொண்டிருக்கிறது, யஜூஜ் மாஜூஜுடைய தடுப்பு சுவர் விரிசல் விட்டு விழுந்தது என்று இவ்வாறாக தன்னுடைய விரலை சுட்டி காட்டினார்கள். அப்போது ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தீங்கு நெருங்கி விட்டதுங்கிறீங்களே, நல்லோர்கள்லாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் அடையுமா? அவர்கள் சொன்னாங்க, நஅம், ஆமா அவர்களையும் தான் அடையும். இதா கஃபுரல் ஹபஸ், எப்பொழுது பாவம் பெருகுமோ அப்பொழுது அவர்களையும் தீங்கு வந்து அடையத்தான் செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். வானவர்களே, பாவம் அதிகரித்து விட்டது. நபியுடைய காலத்திலே இந்த அளவிற்கு பாவம் அதிகரித்து விட்டது என்று இந்த அளவுக்கு எச்சரித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இந்த காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்கணும். எத்தனை பாவங்கள், எங்கு திரும்பினாலும் பாவமாகத்தான் இருக்கிறது, எதை தொட்டாலும் அது பாவமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய கையிலேயே பெரும் பாவம் வந்து விட்டது. அதை நல்ல முறையில் பயன்படுத்துபவர்களை தவிர ஏராளமான பாவங்கள் இந்த காலத்திலே ஒட்டி கிடைக்கிறது. அதை தடுப்பதற்கு ஆள் இல்ல. வாலிபர்கள், மாணவர்கள், முஸ்லிம்கள், குழந்தைகள், அல்லாஹ் தாலா சொன்னான, குன்தும் ஹைர உம்மத்தின், அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம், நன்மையை தீமையை தடுக்கும்னு சொன்னாங்களே, அந்த உம்மத் எங்கே? அல்லாஹ் பாதுகாக்கணும். தடுப்பதற்கு ஆள் இல்லை. தன்னுடைய குடும்பத்திலேயே பாப்பா இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய மகன் சிகரெட் பிடிக்கிறான், தன்னுடைய தோழர் இந்த பாவம் செய்கிறாரு, தன்னுடைய சகோதரர் இந்த பாவம் செய்கிறாரு, ஆனால் அவரை தடுப்பதற்கு இன்று ஆள் இல்லை. தான் மட்டும் தவறை தப்பித்துக் கொண்டால் போதும் என்று நாம் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது சகோதரர்களே.